இன்னைக்கு டே 25 லஞ்ச் சீரீஸ்ல ரொம்பவே லைட்டான, அதே சமயம் நல்ல ஹெல்தியான ஒரு லஞ்ச் மெனு தான் குக் பண்ண போறோம். சீக்கிரமே சமைச்சிடுற மாதிரி, அதே சமயம் அவ்ளோ டேஸ்ட்டாவும், ஃபில்லிங்காவும் சாப்பிட்ட மாதிரி ஒரு லஞ்ச் மெனு தான் குக் பண்ண போறோம். இந்த லஞ்ச் மெனு குக் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வெண்டைக்காய் எடுத்துக்கிறேன். அத பொடி பொடியா நீங்க பொரியலுக்கு கட் பண்ற மாரி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப கூடவே ஒரு வெங்காயத்த பொடியா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பேன்ல நான் 1 டேபிள் ஸ்பூன் நெறைய எண்ணெய் ஊத்திக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதில் நான் கடுகும் உளுந்தும் ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா பொரிஞ்சதும் 3 குண்டு மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நம்ம பொடியாக நறுக்கி வச்சிருந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காயும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் காரத்துக்காக 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 ஸ்பூன் வறுத்த சீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. இதில் கரம் மசாலா போடணுன்னா கூட போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு போடலை. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு வெண்டைக்காய் வேகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் நான் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கிறேன். இப்போ அதில் நான் கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா எல்லா பக்கமும் செவக்கிற மாதிரி டீப் ஃப்ரை பண்ணி பன்னீரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அதே பேனில் நான் கொஞ்சமாக சுண்டைக்காய் வத்தல் போட்டு அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நான் கெட்டி தயிர் எடுத்திருக்கேன். அதை நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெண்டைக்காயை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு மட்டும் தேவைப்பட்டதுன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டான ஃப்ளேவர்ஃபுல்லான நம்மளோட வெண்டைக்காய் தயிர் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இந்த தயிர் பச்சடியை நீங்கள் சும்மாவே சாப்பிடலாங்க, சாலட் மாதிரி. ஆனாலும் சூடாக இருக்க சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இது கூடவே நம்ம பெப்பர் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பன்னீரும் நம்ம சுண்டைக்காய் வத்தலும் அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாக ஹெல்த்தியாக ஒரு கம்ஃபர்ட் ஃபுட் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். பிடிச்சா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.